நம்மளை தலைகள் சேர்த்து நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்பு நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே தகப்பனே, ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே பிதாவே, நாங்கள் எல்லாரும் அப்பா உடைய நாமத்தை நாங்கள் கூடியிருக்கிறோம். நம்முடைய அப்பா சாமி வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் கூடியிருந்திருக்கிறோம் தகப்பனே பிதாவே. நம்முடைய வார்த்தை ஆகிய மன்னாவே எங்கள் மத்தியில் தகப்பனே போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தகப்பனே பிதாவே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆஸ்வதிங்க. இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை தகப்பனே என்ன நீங்கள் எங்கள் இடத்துல பேச சித்தமாக வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி கேட்ட அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே. எங்கள் எல்லாரும் இப்படி காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமையாய் விளங்கும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தெரிந்து கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 எடுத்து வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட நீ என்ன பண்ணாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லுது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விதமான பாடுகள் நம்ம பட்டுட்டு தான் இருக்கோம். சரீர பிரகாரமாக வந்துட்டு ஏதாவது சரீரத்தில் ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா, பலவீனம் இருந்துச்சுன்னா, அதன் மூலமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரொம்ப வேதனை அடைகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு அது வலி கொடுக்கும். சரீரத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி வந்துட்டு பாடுகள் இருக்குது. ஸோ இதே போல் வந்துட்டு ஆவிக்குரிய அந்த காரியத்தையும் வந்துட்டு பாடுகள் என்பது வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது ஏதாவது குறைவுகள் இருந்துச்சுன்னா அது நிமித்தம் நம்ம வந்துட்டு கவலைப்படுவோம். அது நம்ம சரீரம் நம்ம வந்து பாதிக்கப்படாது. ஆவி நம்மளுக்கு வந்துட்டு அது பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகும். அது நமக்கு ஆவிக்கு வந்துட்டு ஒரு பாடாக வந்துட்டு அது இருக்கும். நமக்கு தேவை இருக்கும்போது, அல்லது வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இல்லை வந்து சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, இதை நினச்சி நம்மளுடைய ஆவி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பாடுகளுக்கு உட்பட்டு அது ரொம்ப நொந்து போயிடும், ரொம்ப வேதனை அடையும். இப்போ நம்மளுக்கு சமாதானம் கெட்டு போகும், நிம்மதி கெட்டு போகும், சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஆண்டவர் வந்து நீங்கள் சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் என்ன பண்ணாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பயப்படாத, அதாவது வசனம் சொல்லியிருக்கியா, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த பாடுகள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். நீ எதுக்கும் நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். இந்த பாடுகள் எல்லாமே சரியாயிரும், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டு என்ன பண்ணுவார், நம்ம தேய்ச்சுவார். யாரெல்லாம் ஆண்டை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ, ஆண்டவரே இந்த மாதிரி பாடுகள் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோமோ, நம்மளுடைய பாடுகளை நம்மளே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒருவேளை அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதை கேட்டுருவார். கேட்டுட்டு அந்த பாடுகள் இருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை சந்தோஷம் சமாதானம் நம்மளை தாங்கும்படி செய்வார். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் என்ன பண்றானா, நம்மளை காவலில் போட்டு வச்சிருக்கிறானா. அதாவது ஒரு சிறைச்சாலையில் காவல் வச்சு நம்மளை வச்சிருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, நாம சோதிக்கப்படணும். நாம் சோதிக்கப்பட்டு என்ன ஆகணும் அப்படின்னா, ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகணும், நம்ம நொந்து போகணும், வேதனை அடையணும், நம்ம கஷ்டப்படணும், நம்ம கண்ணீர் சிந்தணும், நம்ம வந்துட்டு வார்த்தைகளை வந்துட்டு நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசணும், நம்ம எப்படியாவது ஆண்டரை விட்டு தூரம் போகணும். அவ்வளோதான். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே போயிடணும். இவன் பைபிள் வாசிக்கக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, எப்படியாவது நான் வந்து என்ன பண்ணுவேன், அது வரையும் நான் என்ன பண்ண வச்சுருப்பேன், சிறைச்சாலையில் வச்சு நான் காவல் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், சோதிக்க போகிறேன், அது வரையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம சோதிக்கப்படணும், ஆண்டரை விட்டு தூரம் போகணுன்றதுக்காகவே பிசாசு என்ன பண்ணுறான், இதெல்லாம் செய்கிறான். ஆனால் நமக்கு இது தெரியாது, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இது வந்து சூழ்நிலைகள் வந்துட்டு இப்படி நடக்கும்போது, நான் தான் இது சோதிக்கப்பட்டு இருக்கேன், நான் தான் நொந்து போயிருக்கிறேன், வேதனையாக இருக்கிறேன். ஆனால் மறைமுகமாக நின்று என்ன பண்ணுவான்னா, பிசாசு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். ஸோ அந்த சோதனை மத்தியில் இருக்கும்போது அது ரொம்ப உபத்திரவமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம வந்துட்டு அதுலேயும் நம்ம என்னவா இருக்கணுமா, உண்மையாக இருக்கணும்னு அப்படி ஆண்டு சொல்கிறார். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு முறுமுறுத்த மாதிரி அந்த வனாந்தரத்தில் வர்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டுக்கு விரோதம் முறுமுறுத்தாங்க. அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே வந்துட்டு முறுமுறுத்துட்டு இருந்தோம்னா நம்மளும் வந்துட்டு இல்லாமல் போயிடும்.
ஸோ அந்த நேரத்தில் கூட ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அதாவது பாடுகள் மரண பரியந்தம் இருக்கும், பாடுகள் வந்துட்டு மரண பரியந்தம் இருக்கும். அந்த மரண பரியந்தமும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம வந்துட்டு ஆண்டருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அப்போ உண்மையா இருந்தால் தான் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போதான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜீவ கிரீடத்தை தருவேன். இல்லை வந்துட்டு இப்படி சோதனைகள் வரும், பாடுகள் வரும், ஒரு நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு ஆண்டரை நம்ம தூஷிக்கிறது, ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகிறது, ஒரு நல்ல சாட்சி இல்லாமல் நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் நம்ம மரண பரிந்து நம்ம என்னவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சரி, நான் மீண்டுமாக இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டது. ஸோ இன்னைக்கு ஒரு 3 நபரை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வந்துட்டு இப்படி சோதனைக்குள்ள இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு ஆண்டர் தூஷிக்காம, அவங்க வந்துட்டு ஆண்டர் மேல விசுவாசத்தோடு இருந்து மரண பரியந்தும் வந்துட்டு அந்த ஆண்டருக்கு வந்துட்டு உண்மையா இருந்தவங்களை நம்ம பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து யாருன்னா ஸ்தேவான். நம்ம அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் ஸ்தேவானை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம். 6:5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்தாவும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானுக்கு சரி போதுங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்தேவான் வந்துட்டு விசுவாசம், அவன் வந்துட்டு விசுவாசம் உள்ளவனா இருந்தான், ஆண்டவர் மேல விசுவாசத்துல வல்லவனா இருந்தார் ஸ்தேவான். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியை அவன் வந்துட்டு பெற்றுக் கொண்டிருந்தார். விசுவாசத்துல வல்லவராக இருந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருந்தார் ஸ்தேவான். 8ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்தேவான் வந்துட்டு விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வந்துட்டு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் சும்மா சின்ன சின்ன சாதாரண காரியம் இல்லை, பெரிய பெரிய அற்புதங்கள் அவர் செஞ்சிருக்கிறார், அடையாளங்களை வந்து அவர் செஞ்சிருக்கிறார். எப்படி செஞ்சார் அப்படின்னா, இந்த அற்புதம் வந்துட்டு கண்டிப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இருந்தார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். பரிசுத்த ஆவியை வந்துட்டு அவர் பெற்றிருந்தார், விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார். இப்படி ஸ்தேவான் வந்துட்டு இருந்து அவர் ஊழியம் பார்த்துட்டு இருந்தார். ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஊழியம் வந்துட்டு ஸ்மூத்தாக போகாது. ஸோ இப்படி சில பாடுகள்லாம் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு இப்படி ஆண்டுக்காக வந்துட்டு அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சில சோதனைகள் வருது. முதல் சோதனையை நம்ம வந்துட்டு வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தில் சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழுப்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்திலிருந்து சிலர் வந்துட்டு ஆலயத்திலிருந்து, சிலர் வந்து பட்டணத்திலிருந்து, சிலர் நாட்டிலிருந்து, சிலர் தேசத்திலிருந்து, இப்படி எல்லாரும் எழும்பி என்ன பண்றாங்கன்னா ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. ஊழியம் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சோதனையை பாருங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிடிக்காதவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்தேவானுக்கு வந்துட்டு விரோதமா வந்து அவங்க என்ன பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. ஸோ அவரோட வந்துட்டு தர்க்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட வந்துட்டு நின்று போராட முடியல. ஏன்னா வந்துட்டு அவர் ஞானத்தோடு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரோட பேசுகிறார். அவங்க வந்துட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஞானமாக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பதில் சொல்கிறார். ஞானத்தோட பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சவராக என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட பேசுகிறாரு. பேசும்போது அவங்களால வந்துட்டு ஸ்தேவானோட வந்துட்டு எதிர்த்து நிற்க அவங்களால முடியல. அவங்களால வந்துட்டு இது பண்ண முடியல. ஸ்தேவானோட வந்துட்டு அவங்க தர்க்கம் பண்ண முடியல. ஸோ 10ஆம் வசனம் அதுதான் சொல்லுது, அவன் பேசுகிற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிடுச்சு. ஸோ அப்படி வந்துட்டு அவங்களால கூடாமற் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்கு பாதையை வந்துட்டு அவங்க செயல்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொய் சாட்சிகளே வந்துட்டு அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதை நம்ம வந்து வாசிக்கலாம். அடுத்த சோதனை 13ஆம் வசனத்தை 13, 14 வாசிக்கலாம். பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழைத்துக் கொண்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டு
பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு பொய் சாட்சிகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் யூதர்கள் வந்துட்டு மோசே வந்துட்டு அந்த சட்டம் நியாயப்பிரமாணத்தை வந்துட்டு அதை பின்பற்றிட்டு இருந்தாங்க. இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத பொல்லாதெல்லாம் வந்துட்டு பொய் சாட்சிகளை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. எப்படின்னா ஸ்தேவன் வந்து சொல்கிறாரு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாகவும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாரு, தூஷிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய் சாட்சிகளை அவங்களே கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அவரை கொண்டு போகிறாங்க. ஸ்தேவன் வந்துட்டு ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு போகிறாங்க. ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு, சிலர் எழுமுனாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் எல்லாருனாலையும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து நிற்கிறாரு. சங்க பிரதான ஆசிரியர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு 71 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்து வந்துட்டு அவர் எல்லாருனாலையும் வந்து நிற்கிறாரு. பிரதான ஆசிரியர் வந்துட்டு கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் வந்துட்டு அங்கே கேட்கும்போது அப்போ ஸ்தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆபிரஹாம்லேருந்து ஆண்டவர் வந்துட்டு ஆபிரஹாம் அழைச்சாரு. ஸோ ஆபிரஹாம்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு வர்றாரு. ஆபிரஹாம் பற்றி, அம்மா ஈசாக்கை பற்றி, யாக்கோவை பற்றி, அதுக்கப்புறம் 12 கோத்திர பிதாக்களை பற்றி, அதுக்கப்புறம் யோசேப்பை பற்றி, யோசேப்பு அங்கே எகிப்துக்கு அடிமையாக போனதை பற்றி, தொடர்ந்து வந்துட்டு பஞ்சம் காலத்துல வந்துட்டு யாக்கோபுலாம் வந்துட்டு எகிப்துக்கு போகிறாங்க. அப்புறமா அங்கே வந்துட்டு அடிமையாக இருக்கிறாங்க. அப்புறமா மோசே வந்துட்டு ஆண்டவர் எழுப்புறாரு. மோசே எத்தியோப்பியா தேசத்துக்கு ஓடி போகிறாரு, மறுபடியும் அங்கே வர்றாரு. வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, அற்புதமாக அடையாளமாக அவங்க என்ன பண்ணுறாருன்னா மீட்டு கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு வர்றாரு. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வராங்க. அதுக்கப்புறம் வனாந்திரத்தை வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அற்புதமாக வழி நடத்துறாரு. அங்கே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை வந்துட்டு ஆண்டவர் சொன்னதுபடியே மோசே வந்துட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தாவீது வந்துட்டு ஒரு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கணும்னு சொல்லி சாலமோன் மூலமாக ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டே போகிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவருடைய பிள்ளைங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நிய தெய்வங்களை வந்துட்டு அவங்க பின்பற்றுறது, அதுக்கு பலி செலுத்துறது, இப்படி வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் தீர்க்கதரிசிகள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ முன்னேறிட்டாங்களோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க, கொலை பண்ணீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிலுவையில் நீங்கள் அரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு அவர் கொஞ்சம் வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அந்த வார்த்தையை கேட்க முடியாமல் ரொம்ப வந்துட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவங்க பல்ல கடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 51 வாசிப்போம். சில அப்போஸ்தலர் 7 51 52. சரியா, அதான் இப்போ வந்துட்டு அப்படி சொல்லும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூர்க்கம் அடைந்து பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்தேவன் வந்துட்டு பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா அண்ணாந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வானம் திறந்து இருக்கிறதையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பட்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அதை சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கேட்க முடியல. அவங்களால வந்துட்டு யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, பிதாவை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது வந்துட்டு. ஆனால் இவர் வந்து பார்த்ததா அவன் சொல்கிறாரு, எப்படி அபாண்டமாக போய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, காதை அடைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு துணிகரமாக இப்படி செயல்படுறானே. ஆனால் ஸ்தேவன் வந்துட்டு உண்மையாகவே என்ன பண்ணுறாரு, ஆண்டு அவங்க பார்த்துருப்பாரு தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலதுபட்சத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு நான் சொல்கிறாரு. அதை கேட்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை தள்ளி நகரத்துக்கு வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி அவர் என்ன பண்ணுறாங்க, கல்லை தூக்கி எறிகிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ 54 வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது நோக்கமடைந்து அவனை பார்த்து கொள்ளை கழித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சகல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் நடுவே வைத்தார்கள்.
தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நிதிரை அடைந்தார். ஸோ இங்கே பார்க்கும்போது ஸ்தேவன் வந்துட்டு எந்தவித பாவமும் வந்துட்டு அவர் செய்யலை. அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்னார். இந்த இடத்துல வந்துட்டு அவர் எந்த விதத்துலையும் அவர் என்ன பண்ணல, பொய் சொல்லலை. ஆனால் ஆண்டுக்கு வந்துட்டு அவர் உண்மையாகவே நடந்து கொண்டார். ஆனால் ஜனங்கள்லாம் வந்துட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு போய் நகரத்துக்கு வெளியே தள்ளி கல்லை தூக்கி போட்டாங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய விசுவாசமானது அந்த அளவுக்கு ஆண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, முழங்கால் படிட்டு யாரெல்லாம் கல்லை தூக்கி போகிறாங்களோ அவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த பாவத்தை அவங்க மேலே என்ன பண்ணாதீங்க, சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அவர் முழங்கால் படிட்டு ஜெபிச்சாராம். கல்லை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, ஸ்தேவான் மேலே கல்லை தூக்கி போட்டுருக்காங்க. போய் அடிப்படுறதுக்கு ஸ்தேவான் மேலே விழுந்துட்டு இருக்கும்போதே அவர் முட்டி போடுறாரு. முட்டி போட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாவத்தை அவங்கள சுமத்தாதீங்கன்னு சொல்லி முட்டி போட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனுஷங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்னுடைய ஆவி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கொண்டு போட்டுறாங்க. கல்லிருந்து அவர் கொண்டு போட்டுறாங்க. ஸோ இப்படி ஸ்தேவான் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியம் செஞ்சுருக்காரு. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது படிப்படியாக அந்த சோதனையானது அப்படியே மேலே ஏறி அப்படி கீழே இருக்குல்ல, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, அப்படியே பெருகிட்டே போச்சு. அந்த சோதனையானது பெருகிட்டே போச்சு. அவர் வந்துட்டு ஒரு விசுவாசத்தில் ஆண்டு மேலே வந்துட்டு அவர் விசுவாசமாக இருந்தார். என்ன அப்படின்னா, இங்கே கல்லெறிஞ்சு கொண்டுட்டா என்ன ஆயிரும், என்னுடைய ஜீவன் எங்கே போகும், பரலோகத்துக்கு போயிடும். அவருடைய விசுவாசமானது அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. இங்கே ஒரு வேளை இங்கே வந்து அவர் ஜெயிக்க முடியல. அதாவது வந்துட்டு அவங்க கல்லை தூக்கி போட்டாங்க. இவரும் பதிலுக்கு கல்லை தூக்கி என்ன பண்ணல, அவங்க எல்லாருமே போட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணல, கொலை பண்ணல. ஸோ இங்கே ஒரு வேளை வந்துட்டு மனுஷங்க முன்னால் வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ஸ்தேவன் வந்துட்டு என்னடா செத்து போயிட்டான், ஆணுடைய பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் வந்துட்டு கல்லை தூக்கி எல்லாத்தையும் இருந்து அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பான், அவன் பலசாலியாக இருந்திருப்பான், ஆண்டு அவனோட இருந்திருப்பாரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஆனால் இல்லை, அவருடைய விசுவாசம் இங்கே வந்துட்டு இங்கே மறிச்சா அவர் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அப்படின்றது அவர் வந்துட்டு ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தார். அப்படியே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டு உண்மையாக இருந்தார். அவர் சோதனை வந்துட்டு பெருகிட்டே போச்சு. எல்லாரும் அவர் விரோதமாக செயல்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட, அதான் வசனம் வெளிப்படுத்தல் 2:10 நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருந்தார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, கொஞ்சம் கூட நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவர் பயப்படாமல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டுக்கு அவர் உண்மையாக இருந்தார். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ அவர் வந்துட்டு அவர் உண்மையாகவே இருந்தார். மரண பரியந்தம் அவர் செத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட ஆண்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் தூஷணமான வார்த்தையோ, அதாவது யோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே அழிஞ்சு போயிருது. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஆண்டுக்கு வந்து தூஷணமான வார்த்தைகள் எதுவுமே பேசவே இல்லை. ஆண்டு வந்துட்டு அவர் அதான் தாயின் கருவில வந்து நிர்வாணமாக தான் வந்தேன், ஆண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்ன பண்ணார், அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படிதான் இருந்தாரே தவிர, ஆனால் சாதாரண மனுஷங்களாக இருந்தால் எல்லாம் போச்சேன்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்குவான். நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம வந்துட்டு எல்லாமே தனக்கு இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய பசங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, தனக்கு இருந்த அந்த வந்துட்டு ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போச்சு. அப்படி அழிஞ்சு போகும்போது சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்னா, தலையிலே அடிச்சுக்குவான், என்னடா ஆச்சு இப்படி பண்ணிட்டாரு கடவுள்னு சொல்லி கடவுளை திட்டுவான். ஆனால் யோபு அப்படி செயல்படலை. இதெல்லாம் வந்துட்டு பிசாசு என்ன பண்ணுறான்னா, சோதனை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க தூஷிக்கணும், எப்படியாவது இவன் வந்துட்டு ஆண்டுக்கு விரோதமாக செயல்படணும், வித்தியாசமாக இவன் பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த சோதனைகள் எல்லாம் அனுமதிக்கப்படுது. அதை நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா உஷாராக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கவனமாக ஆண்டுக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம். நம்ம பேசக்கூடாது, வாயை அடைச்சிக்கணும், நம்ம அமைதியாக இருந்து ஆண்டுக்கு பொறுமையாக நம்ம அந்த சோதனையை சகிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போகும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ சோதனையை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு யார் நம்மளுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறது, நல்லா என்னென்ன முடியுமோ வந்துட்டு கோபத்தில் வார்த்தையை விடுறது, திட்டுறது, நம்ம மனசு கூல் ஆகணும், சமாதானம் ஆகணும். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே அங்கே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் ஆயிடணும், ஃப்ரீ ஆயிடணும். நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு இருந்துட்டோன்னா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. பிசாசு ஜெயிச்சிருவான், நம்ம தோத்து போயிடுவோம், ஆண்டர் தோத்து போயிடுவார். பாவம், அவர் கண்ணீர் விடுவார், என் பிள்ளை என்ன ஆகிட்டான், சரி இந்த சோதனையில் அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். நம்மளுக்கு இது தெரியாது, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு எந்த அளவுக்கு சோதனை பெருகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜெபம் என்ன ஆகணும், கம்மியாகணும் இல்லையா. நம்மளுடைய சோதனை வந்து பெருகும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜெபம் அதிகரிக்கணும். அப்போ நம்ம சோதனை வரும்போது நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியும் சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அது நம்மள்ட்ட வந்து போயிடும், அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
ஆனால் அந்த மிடில் அந்த டைமில் அந்த சோதனை அந்த பிரச்சனை இருக்கிற வரையுமே நம்ம செயல்பட்ட அந்த காரியங்கள் ஒன்று ப்ரேயர் பண்ணியிருந்திருப்போமா, இல்லை ஆண்டுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டிருப்போமா, மாம்சிகமாக செயல்பட்டிருப்போமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த சோதனை டைமில் தான் அந்த பக்கம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜெபம் அந்த சோதனையை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். மனுஷருக்கு வரும் சோதனை இல்லாமல் வேற என்ன நமக்கு சோதனை நமக்கு வரல. திராணிக்கு மிஞ்சி நமக்கு சோதிக்கப்பட்ட அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். ஆண்டு நமக்கு கரெக்டாக அந்தந்த நம்மளுடைய படிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவார், அளந்து கொடுப்பார். சோதனையும் அப்படிதான், நம்மளை மிஞ்சி அவர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அதுவும் நம்ம தப்பி சொல்லும்படியாக போக்கையும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் அந்த சோதனைகளில் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் நம்ம ஆண்டுக்கு விரோதமாக செயல்பட்டோம் அப்படின்னா பிசாசு ஜெயிச்சிருவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார், தோற்று போயிடுவார். நம்மளும் ஜெயிச்சிருக்க மாட்டோம், நம்மளும் தோற்று போயிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை பெருசாக கூட நம்ம அதை பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்தை அதிகரித்து பைபிள் நம்ம ப்ரே பண்ணோம்னா நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறோம். பைபிள் வாசிச்சோன்னா என்னது, இயேசு கிறிஸ்து பேசுவார். நம்ம ப்ரே பண்ணுறோம், ஆண்கிட்ட நம்ம மூலமாக ஆண்கிட்ட போகுது. ஆனால் பைபிள் வாசித்தோம் அப்படின்னா ஆண்டு இது மூலமாக அவர் பேசுவார். நம்ம பேசுறது ப்ரேயர் மூலமாக, அவர் பேசுறது வார்த்தை மூலமாக. ஸோ அந்த பிரச்சனை டைமில் எல்லாம் வேணாம், எதுவுமே வேண்டாம், சும்மா ஜெபம் நல்லா க்ளீனாக ஆண்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டு வந்து பேசுவார். நீ இப்படி நடப்பா, இப்படி நீ கீழ்ப்படிந்து போ, இப்படி நீ அடிப்படிஞ்சு போ, இப்படியெல்லாம் இரு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வேளை இருதய கடினத்தை நிமித்தம் நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்காம நான் எப்படி போக முடியும், அதெல்லாம் நம்மளாலலாம் போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆணுடைய பிள்ளைங்க இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனார், அவர் வந்துட்டு தொடர்ந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவர் சகிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், போனார். இப்படி தான் வந்துட்டு பிசாசை ஜெயிச்சார், இப்படி தான் உலகத்தை ஜெயிச்சார். சிலுவையில் அவர் மரணத்தை அவர் மரித்தார், சிலுவையில் அவர் மரித்து போனார். மற்றவங்களாம் பார்க்கும்போது ஏசப்பா இல்லைனா செத்து போயிட்டார், கடவுளா இவருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து மரிக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்படி மரிச்சாதான் நம்முடைய பாவங்கள் நம்ம வந்துட்டு கழுவப்பட்டு அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நீதிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பிழைக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் பைபிள் முறைமையின்படி என்ன பண்ணுறாரு, அவர் செயல்பட்டார். ஸோ அப்படி தான் நம்மளும் என்ன பண்ணோம், நல்ல நீதியின் பாதையில் நம்ம செல்லுகிறவர்களாக இருக்கணும். பாவத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சரி, இப்போது ஸ்தேவானை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு பவுலை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அப்போஸ்தலர் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 22 24. அப்போஸ்தலர் 20 வசனம் 22 24. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனது வேறொரு காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக இருந்தேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு மிகவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்படுத்து நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில் நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நீ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் செய்த ஊழியங்கள், அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அநேகரை வந்துட்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறாரு, திருச்சபைகளை வந்துட்டு அவர் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் அதன் மத்தியிலும் வந்துட்டு அவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது எத்தனை போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு தூஷித்திருப்பாங்க, போடாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஏற்றுக்கும் பேச்சுக்கும் வந்துட்டு அவர் ஆளாக இருந்திருப்பார். இதெல்லாம் வந்துட்டு அவர் சகிச்சுக்கிட்டு அநேக திருச்சபைகளை வந்துட்டு அவர் வந்துட்டு உண்டாக்கியிருக்கிறாரு. ஆண்டுக்காக ஊழியத்தை வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் கல்லடிப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், சிறைச்சாலையில் வந்துட்டு அவர் வந்துட்டு அடைக்கப்பட்டார். இப்படி வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு பல பாடுகளை பற்றிருக்கிறார். ஸோ அப்படி வந்துட்டு அவர் பாடுகளை பற்றிருந்தாலும் கூட ஸோ இவ்வளோ பாடுகள் வந்துட்டு அவருக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு உணர்த்துறாங்க. இந்த இடத்துல நீ போகிற, உனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி உபத்திரவங்கள் உனக்கு இருக்குது அப்படின்லாம் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கூட அவர் எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்துட்டு அங்கே என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அவர் வந்துட்டு என்னென்ன பாடுகளை வந்துட்டு அவர் சகிக்க வேண்டும், இன்னும் சிறைச்சாலையில் போடப்பட்டு அங்கே வந்துட்டு அவர் அதுக்கப்புறம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ பாடுகள் வந்துட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓட்டத்தில் வந்துட்டு அவர் பொறுமையோடு வந்துட்டு அவர் ஓடுறார். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அந்த பாடுகள் வந்துட்டு என்ன பாடுகள் வந்தாலுமே நான் ஒன்றுமே நினச்சி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை வந்துட்டு யார் என்ன வந்துட்டு என்னை அடித்தாலும் என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு நான் வந்துட்டு அதை வந்து நான் ஒன்றுமே நான் எடுத்துக்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். அருமையாக என்னுடைய ஜீவனை கூட நான் அருமையாக எண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும். அதாவது அவர் ஓடக்கூடிய அந்த பாதை, அவருடைய வாழ்க்கையானது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதனையும் நெருக்கமும் உள்ள அந்த பாதை. அந்த பாதை வந்துட்டு இந்த பாடுகள் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும் சொல்லி சொல்றாரு. அந்த பாடுகளின் மத்தியில் எல்லாரும் வேதனைப்படுவோம், கண்ணீர் சிந்துவோம், கஷ்டப்படுவோம். ஆனா இந்த உபத்திரவத்தின் பாடுகளின் மத்தியில் அவர் ஓடுறாரு. அவர் சந்தோஷத்தோட நான் என்ன பண்றேன், நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் சிலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கெட்டது செஞ்சு நிறைய பேர் வந்துட்டு அடிப்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்லேயே இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பான். அந்த பப்ளிக்கில் இருக்க பிளேஸில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவனை போட்டு அடிக்கடி அடிப்பானுங்க. எதுக்கு, அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. ஆனால் பவுல்லாம் எப்படி அடி வாங்கியிருக்கிறாரு, அவர் நல்லதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு வாங்கிட்டு இருக்காரு அடி. ஆனால் அதுக்காக சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போராட்டமானது நல்ல விஷயத்துக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த போராட்டத்தை நான் போராடி இருக்கிறேன். நல்ல போராட்டம் தான். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ணுறேன், போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இந்த ஓட்டத்தை தான் சந்தோஷத்தோடு நான் என்ன பண்ணுறேன், முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுவிசேஷ ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். ஆண்டு தனக்கு குறித்திருக்கிற காரியங்களையே நான் வந்துட்டு விரும்புகிறேன் அப்படின்னு கூட சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:6-8 6-8 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 6-8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரை. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானமொழியாக வருத்தப்பட்டு போகிறேன். நான் தேவத்தை புரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் வந்துட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போது இந்த நிருபத்தை எழுதுறாரு. தீமோத்திக்கு வந்துட்டு அவர் எழுதுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். என்னை வந்துட்டு தலை வந்துட்டு அவங்க வெட்டிடுவாங்க, நான் வந்துட்டு ரத்த சாட்சி நான் மறிக்க போகிறேன் அப்படின்றது அவர் தெரியுது. அவர் வந்துட்டு அந்த கொஞ்ச நாளுக்கு மேலே தான் இந்த தீமோத்திக்கு வந்துட்டு இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறாரு. அப்போது அவர் வந்துட்டு அவர் சொல்கிறார், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போராட்டமானது நல்ல போராட்டம். இதை நல்லபடியாக நான் போராடி முடிச்சிட்டேன், ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் எல்லா காரியத்திலும் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், விசுவாசத்தை நான் விட்டு நான் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட நான் அசையலை. அதாவது எல்லா நேரங்களிலும் அவர் என்ன வந்தார் அப்படின்னா உண்மையாக இருந்தார். அதான் நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்த்ததுபடி மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருக்கணும். பவுல் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் மேடு பள்ளங்கள் அவர் கடந்து வந்தார். எல்லா சமயத்திலும் வந்துட்டு அவர் எப்படி இருந்தார்னா ஆண்டவருக்கு அவர் உண்மையாகவே இருந்தார். அப்படி அவர் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பவுல் வந்துட்டு இன்னும் அவர் மறிக்கல, அதுக்கு முன்னாலே வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வந்துட்டு நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் வந்துட்டு கொல்ல போறாங்க, பவுல் வந்து கொல்ல போறாங்க, அதுக்கெல்லாம் இவர் என்ன தயாராயிட்டார். நான் இன்னும் அவ்வளவுதான் என்னை கொல்ல போறாங்க, நான் பரலோக ராஜ்யத்தை போய் அங்க நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன், நீதி கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்தேவனை குறித்தும் நம்ம பவுலை குறித்து நம்ம வந்துட்டு தியானிச்சிருக்கிறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு வந்த பாடுகள் மத்தியிலும் கூட வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டுக்கு வந்துட்டு அவங்க உண்மையாக இருந்தாங்க. ஸோ அவர்கள் வந்துட்டு அவங்க ஒரு வேளை ஆண்டவர் நிமித்தம் வந்துட்டு ஊழியத்தை செஞ்சு பல பாடுகளை பட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு அவங்க மறித்திருந்தாலும் கூட ஆண்டு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நித்திய ஜீவனம் நீதியின் கிரீடத்தை வந்துட்டு அவங்களுக்கு தருவாங்கன்றதை அப்படி நம்ம விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் வந்துட்டு அவர் படக்கூடிய இனிமேல் வந்துட்டு அவர் சிலுவையில் வந்துட்டு போட்டுக்கு முன்னால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும் போது அவர் வந்து என்ன ஜெபம் பண்ணுறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் ஆகிடும் சித்தத்தின்படி ஆகட்டும்.
ஸோ வந்துட்டு எவ்வளோ சிலுவையின் பாடு ரொம்ப இருக்குன்றது இயேசுப்பாக்கு தெரியுது. அந்த பாடுகளை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய சித்தத்துக்கே ஆண்டுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அந்த பாடுகள்லாம் வந்துட்டு அவர் சகிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கபடி செய்யும் சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த பாடுகளை என்ன பண்ணுறது சகிச்சுட்டு போகணுன்றதுக்காக ஆண்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறணுன்றதுக்காக உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லி ஆண்டு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து அப்போ அங்கே பேதுருலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியருடைய காதல் என்ன பண்ணுறாரு, அவர் வெட்டிடுறாரு. அப்போ வந்துட்டு பேதுரு பார்த்து சொல்கிறாரு, இப்போ நான் வந்துட்டு பிதா நோக்கி ஜெபம்னா கூட என்ன பண்ணாரு ஆண்டவர் 12 லேகியனுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, தூதர்களை அனுப்புவாருன்னு சொல்லி வந்துட்டு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. நம்ம அது வாசிப்போமா? மத்தேயு 26, 53, 54 வாசிக்கலாம். மத்தேயு 26, 53, 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேதவாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்து அவர் ப்ரே பண்ணியிருந்தார் அப்படின்னா பிதாவானவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தேவதூதர்களை அனுப்பி அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சங்காரம் பண்ணி போட்டு பிரதான ஆசிரியர்கள் யாரெல்லாம் ஆண்டு விரோதமாக இருக்காங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருக்காரு. ஆனால் இப்படி தான் வந்துட்டு அவனுடைய வேத வசனம் நிறைவேறணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணார், அவர் போனார். அப்படி போயிட்டு சிலர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறாரு. அப்போ பிரதான ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடவுளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண இப்போ கீழே இறங்கி வான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வந்துட்டு அவர் இறங்கி வந்திருக்கலாம், முடியும், அவரால் முடியும். ஸோ 100% அவர் வந்து கடவுள், 100% மனுஷன் வந்துட்டு அவர் கடவுளாகவும் இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு இறங்கி வரணும்னா வந்திருக்கலாம். பட் ஆனால் அப்படி வரல, அவர் மனுஷனாக இருந்துட்டார். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவர் வந்துட்டு தன்னுடைய ஆவியை வந்துட்டு பிதாவிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் 7வது வார்த்தைக்கு முன்னால் 6வது வார்த்தை என்ன சொல்கிறாரு, முடிந்ததுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஆவியை வந்துட்டு ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. எல்லா பாடுகளையும் என்ன பண்ணார், பாடுகளின் மத்தியில் வந்துட்டு அவர் பிதாவுக்காக அப்படியே சகிச்சுட்டு என்ன பண்ணார், அவர் கடவுள். இயேசு கிறிஸ்து யார், கடவுள். நம்ம மனுஷங்க, நம்ம படுற பாடுகள்லாம் நம்ம தான் கஷ்டப்படுறோம், பாடுகள் இல்லையா, அது இருக்கட்டும். ஆனால் ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு நம்மளை விட அதிகமாக வந்துட்டு அவர் பாடுபட்டார். ஒரு கடவுளே வந்துட்டு அந்த பாடுகளை வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை அனுபவிச்சிருக்கிறாரு. நான் கடவுள் வந்துட்டு நான் இந்த பாடுகள்லாம் சகிச்சிக்க முடியாது, மனுஷங்க வேணா அந்த பாடுகளை சகிச்சுக்கிட்டோன்னு சொல்லி விடலை, நம்மளை காட்டிலும் அதிகமாக வந்துட்டு அவர் பாடுகளை வந்துட்டு அவர் சகிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி சகிச்சு தான் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் அவர் எல்லாம் முடிஞ்சு நான் பாடுகளின் மத்தியில் கூட அவனுடைய நாம மகிமைக்காக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லிடலாம். ஒரு மரண பரியந்தம் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்து கூட தேவனுக்கு வந்து அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். அவருடைய பிதாவுக்கு வந்துட்டு அவர் இயேசு கிறிஸ்து கூட உண்மையாக வந்துட்டு அவர் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்கிறோமா, நம்மளை நாம யோசித்துக்கணும். பிசாசு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா சிறைச்சாலையில் வச்சு என்ன பண்ணுறான், காவல் காத்துக்கிட்டு நம்ம எப்படா ஆண்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஆண்டுக்கு விரோதமாக செயல்படணுன்றதுக்காக அவன் காவல் காத்து என்ன பண்ணுறான்னா நம்மளுக்கு விரோதமாக சோதித்துட்டு இருக்கான். நம்ம எப்போ தான் ஆண்டுக்கு விரோதமாக செயல்படணும் அப்படின்னு வந்துட்டு அவன் செயல்பட்டு இருக்கான். ஸோ அதன் மத்தியில் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம ஆண்டுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டு வந்து நமக்கு நீதியின் கிரீடத்தை, அதாவது ஜீவ கிரீடத்தை நமக்கு வந்துட்டு தருவார். ஒரு நாள் நம்ம ஆண்டு சமூகத்தில் காணப்படும் போது எல்லாருக்கும்பாக நமக்கு என்ன ஒரு ரிவார்டு வந்துட்டு என்ன பண்ணுவார், நமக்கு தருவார். இல்லைன்னா அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இந்த பாடுகளின் நேரத்தில் மரண பரியந்தமும் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருந்து நம்ம ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம கடைசியாக இந்த வசனத்தை மீண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சுட்டு நம்ம வந்துட்டு அவ்வளோதான் நம்ம செய்தி நம்ம முடிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.